காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வந்தோடனே இப்போ இது கூட வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஆஞ்சி கிள்ளி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1 மினிட் வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கட்டியான தயிராக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம டைரெக்டாக தம் போட்டு தான் வந்து இன்றைக்கி நெய்ச்சோறு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து அளவு வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. தயிர் போட்டு இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இப்போது நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மேலே நுரைச்சி வந்தோடனே அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொதி வரக்கூடாது, மேலே வந்து நுரைச்சி வந்தால் போதும். அப்புறம் அரிசியை ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அரிசியில் தண்ணி எல்லாம் வற்றிட்ட பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே தம் போட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டான நெய்ச்சோறு ரெடி. இப்போ வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நம்ம சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 3 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டோன்னே இது கூட வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறி பவுடர் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்படியே தம் போட்டு விட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க, சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும். தண்ணி அப்படி ஒரு வேளை வற்றிடுச்சுன்னா வந்து வெறும் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் தால்ச்சாவும் செய்வோம், ஆனால் இன்றைக்கி தால்ச்சா செய்யலை. சிம்பிளாகவே வந்து சிக்கன் கிரேவி வச்சு முடிச்சிட்டோம். தால்ச்சா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான நெய்ச்சோறும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து நெய்ச்சோறு செய்யும் போது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றலாம். டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.